எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14 and 15. 1 King chapter 17 verse 14 and 15 வாசிக்கலாமா? நான் வாசிக்கிறதை கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிக்க போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதிலும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இங்க பாருங்களேன், வீட்டாரும் அப்படின்னா இருக்கிறது ஒரு பிள்ளை, ஆனா பைபிள் என்ன சொல்லுது? வீட்டாரும். நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நீயும் உன் பிள்ளையும் சாப்பிட்டு சாகலான்னு தீர்மானம் பண்ண. ஆனா இங்க வீட்டாரும் அநேக நாள் சாப்பிடுகிற அளவுக்கு பானையிலம்மா கலசத்துல என்ன குறையவே இல்லை. முதல் அடைய பண்ணி தீர்க்கதரிசி கொடுத்தா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கர்த்தர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் தான் உங்க லைஃப்ல. ஃபர்ஸ்ட் கர்த்தரை வைங்க. உங்க படிப்பா இருக்கட்டும், படிப்பை கொடுக்கிற கர்த்தர் ஃபர்ஸ்ட். வேலை இருக்கட்டும், வேலை கொடுக்கிற கர்த்தர் ஃபர்ஸ்ட். தொழிலா இருக்கட்டும், தொழில் கொடுக்கிற கர்த்தர் ஃபர்ஸ்ட். ஊழியமா இருக்கட்டும், ஊழியத்தை கொடுக்கிற கர்த்தர் ஃபர்ஸ்ட். ஃபேமிலியா இருக்கட்டும், ஃபேமிலியை கொடுத்த கர்த்தர் ஃபர்ஸ்ட். ஏசப்பா ஃபர்ஸ்ட். அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. எவ்வளவு பெரிய அலுவலா இருந்தாலும் ஜபிக்காம வேதத்தை வாசிக்காம இறங்கிறாதீங்க. எனக்கு உங்களுக்கு சேர்த்து நமக்கெல்லாம் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு, அப்புறம் தான் உங்களுக்கே பேசுறாரு. ஆமென். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அவளும் வீட்டாரும், பாருங்க, அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அப்ப வீட்டாரும்னா ஒரு பிள்ளை தான் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா, இவ பானிலம்மா கலசத்துல என்ன, வீட்டுல இருக்கிற ஐஸ்வர்யம் இவ முழு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிட்டாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமான காரியம். முழு குடும்பத்துக்கும் என் தேவன் என்ன பண்ணிட்டார்? ஆசீர்வாதமா மாற்றிட்டாரு. எலியாவிட சொல்படி கேட்ட வார்த்தையின்படி நிமித்தமாய் மழை கட்டளையிட நாள் மட்டும் பானையில மா செலவழிந்து போகல, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகல. செலவு வராது, குறைவு வராது. செலவு வராது, குறைவு வராது. செலவு வராது, குறைவு வராது. செலவு வருதா, குறைஞ்சு போகுதா? கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். செலவா இருக்கு, குறைவா இருக்கு, செலவா இருக்கு, குறைவா இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே போகுது, செலவு வந்துகிட்டே இருக்கு. ஐ கேன்சல் இட் இன் ஜீசஸ் நேம். உன் பொருளாதாரத்தை கை வைக்கிற பிசாசின் கைகளை கர்த்தர் முறிக்கிறார். வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நிச்சயமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கிறது. இயேசு நாமத்தில் ஒரு கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு என் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், செலவு வரக்கூடாது, குறைச்சல் வரக்கூடாதா? கர்த்தர் சொல்றதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு வைங்க. பெஸ்டா கொடுப்பார். பஞ்ச காலத்தில் திருப்தியா வைப்பார். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இன்னைக்கு முடியறதுக்குள்ள எத்தனை பேர் பார்க்கறீங்களோ அத்தனை வீட்டுக்குள்ளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், அற்புதம் நடக்கட்டும். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.